ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆனி அமாவாசைங்க. சரி, குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். அழகழகாக குட்டியாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். முன்னாடிலாம் நிறைய கோலம் போடுவேன். ஆனால் இப்போ டச்சு விட்டு போச்சு. எப்படியோ ஒரு வழியாக ஒரு அழகான ஒரு கோலத்தை போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிடலாம். இன்றைக்கி சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கட்டுறதே இல்லை. ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் நான் சாரீ கட்டுறது. இல்லைன்னா நான் வெளியே எங்கே போனாலும் சுடி தான். அவ்வளோதான், கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோவில் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி வீட்டில் மைண்டு அப்செட்டாக இருந்துச்சு. சரி, கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பௌர்ணமி நாட்களில் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்ச அளவு வந்துடுவோம். அமாவாசை டைமில் அதிக டைம் வரமாட்டோம். பௌர்ணமி நாளோ அமாவாசையோ நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. கோவிலுக்குள்ளே இது அல்லிச்செடின்னு நினைக்கிறேன். சூப்பராக பூ பூத்திருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் போட்டுட்ருந்தாங்க. சரி, அதையும் போய் நம்ம சாப்பிட்றலாம். காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடல எதுவும். நல்லா ஒரு 2 ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அப்படியே நவலடியான் கோவில் இருக்குங்க. நவலடியான் கோவிலுக்கும் போயிட்டு அங்கே நவாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. முன்னாடி ஒரு டைம் வாங்கியிருந்தது, நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. சரி, நவாப்பழம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ நவாப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரிங்க, நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?